பிரைஸ் த லார்ட். இன்றைய மன்னா அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இந்த இறை வார்த்தையில் பவுலும் சீலாவும் பெரோயா என்ற இடத்தில் யூதர்களுடைய ஜெப ஆலயத்தில் இறை வார்த்தை போதிப்பதற்காக அங்கு செல்கிறார்கள். அங்கு உள்ள மக்கள் அனைவரும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்ததினால் நல்ல குணநலன்களை பெற்றிருந்தார்களாம். இன்றையும் நம்முடைய வாழ்வில் நாம் வேதத்தை ஆராய்ந்து நல்ல குணங்களை பற்றி கொண்டு நம்முடைய சந்ததியினரும் நல்ல குணங்களை பெற்று ஆசீர்வாதமாக இருக்க இந்த வார்த்தையை தியானிப்போம். ஆமீன். காட் பிளஸ் யூ.